ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மளிகை சாமானை எப்படி நம்ம லிஸ்ட்டு போடணும், அதை எங்கே வாங்கலாம், எவ்வளோ மணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ புதுசாக கல்யாணமானவங்களுக்கு, இல்லை பேச்சுலர்ஸ்க்கு, இல்லை மளிகை சாமான் எப்படி வாங்குறதுனே தெரியல, அதுக்கு எங்களுக்கு செலவு அதிகமாக ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ என்னோட லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணமான புதுசில் நாங்கள் ரெண்டு பேர் தான். சிம்பிளாக தான் சமைப்போம். அதிகமாக எதுவும் வந்து சமையல் செய்கிறது கிடையாது. அதனால் மளிகை சாமான் வந்து மளிகை கடையில் போயிட்டு வாங்கிட்டு அப்படியே லைஃப் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா 2 குழந்தைங்க வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய பிடிச்ச மாதிரி சமைக்கணும் அப்படிங்கும்போது எங்களுக்கு இன்னும் மளிகை சாமான் வந்து நிறைய வாங்குற மாதிரி இருந்தது. செலவுகளும் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு சில விஷயங்களை நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு என்னால் மணி வந்து சேவ் பண்ண முடிஞ்சது. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க A to Z என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இன்வென்டரி செக். அதாவது உங்கள் கிச்சன் செல்ஃபுக்கு வந்து போனீங்க அப்படின்னா, அங்கே மளிகை சாமானெல்லாம் அடுக்கி வச்சுருப்பீங்க. அங்கே வந்து என்னெல்லாம் இல்லையோ அதை வந்து நீங்கள் லிஸ்ட்டு போட்டுக்கலாம். உங்கள் மொபைல் ஆப்லேயோ இல்லை ஏதாவது பேப்பர் பெண்ணை எடுத்து உடனே நம்ம லிஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் பாத்ரூம் சைடு போனீங்க அப்படின்னா, அங்கே பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு இதெல்லாம் வந்து இருக்குது இல்லைங்களா? அங்கே எதெல்லாம் இல்லையோ நீங்கள் அதில் வந்து லிஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லையா, இன்னொரு மெத்தட் சூப்பராக என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் தீந்து போகுதோ அப்போவே நம்ம வந்து ஒரு பேப்பர் பென் எடுத்து உடனே எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ வந்து கடைக்கு போகிறீங்கனாலும் அந்த லிஸ்ட்டு எடுத்து போட்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு மெத்தட். அடுத்து செக்ஷன் பை செக்ஷன் நான் 4 பிரிவாக வந்து பிரிச்சுருக்கேன். ABCD அப்படின்னு சொல்லிட்டு. செக்ஷன் ஏல நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பருப்பு வகைகள் எல்லாமே வந்து இருக்கும். தானிய வகைகள் எல்லாமே வந்து இருக்கும். இதுதான் வந்து செக்ஷன் ஏவாக வந்து பிரிச்சுருக்கிறேன். இப்போ அடுத்து செக்ஷன் B. அதில் என்னெல்லாம் இருக்கலாம்னா, பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ், அதாவது காலையில் டின்னருக்கெல்லாம் என்ன சமைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த செக்ஷன் Bயில் இருக்கும். இந்த கோதுமை ரவை, வெள்ளை ரவை, அப்புறம் இந்த ராகி இதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கும். செக்ஷன் Bயில் வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். செக்ஷன் Cயில் என்ன இருக்கலாம் அப்படின்னா, இந்த மசாலா ஐட்டம்ஸ், அதாவது இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம், அப்புறம் இந்த மிளகு இந்த மாதிரி ஸ்பைசஸ், அதாவது மசாலாஸ் அண்ட் ஸ்பைசஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த செக்ஷன் Cயில் வந்து அடங்கிடும். செக்ஷன் Dயில் க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, இந்த டாய்லெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த ஹேர் பிக்கு இந்த மாதிரி, அப்புறம் வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக லிக்விட் வாங்குவீங்களா, அதெல்லாமே அதில் வந்துடும். இந்த ப்ரஷ்ஷு, சோப்பு, அப்புறம் ஷாம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து செக்ஷன் Dயில் வந்துடும். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செக்ஷன் பை செக்ஷனாக நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 2 மாதத்துக்கு இல்லை 1 மாதத்துக்கு வந்து பல்காக நீங்கள் போய் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஏதாவது வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, ஒரு 2-3 ஐட்டம் வந்து விட்டு போயிருக்கலாம். அப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா திரும்பவும் நம்ம போய் மளிகை கடையில் போய் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் இப்படி பிரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செக்ஷன் ஏல நம்ம எல்லா லிஸ்ட்டும் போட்டுட்டோமா, செக்ஷன் Bயில் எல்லா லிஸ்ட்டும் போட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி தான் லிஸ்ட்டு போட்டு இப்போ நான் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான, அதாவது டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கிறேன். அதுக்கு கீழேயே அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அப்புறம் இந்த கம்ஃபோர்ட் எல்லாம் இருக்கும். அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்விடு, இது எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் வந்து இருக்கும். இப்போ அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இந்த பருப்பு வகைகள் எல்லாம் வந்து இருக்கும். ஆல்ரெடி நான் நிறைய வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வச்சது பார்த்திங்கன்னா ரவை, அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்ந்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு வரும்போது எந்த ஒரு பொருளும் வந்து மிஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லிஸ்ட்டு போடாமல் போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று உங்களுக்கு நிறைய மறந்துடும், நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்காமல் விட்டுருவீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கண்ணில் பார்த்ததையெல்லாம் வாங்குறதுக்கு தோணும். அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு நிறைய மணி வந்து வேஸ்ட் ஆகும். நீங்கள் அது யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, அப்புறம் மறுபடியும் தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேருங்க, குழந்தைங்க 2 பேர் இருக்கிறதுனால அதிகமாக இந்த சோப்பு, லிக்விட் வந்து செலவாகுது. அதனால் மணி ரொம்பவே வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, 2 லிட்டர் பேக்காக வந்து நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ₹30 ₹40 வந்து மீதி ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி பேக்கெல்லாம் நம்மளுக்கு எப்போவுமே வந்து யூஸ் ஆகும், கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. அதனால் நீங்கள் பல்காக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்விடாக வந்து நான் வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா இந்த சோப் வாங்கி வச்சோம் அப்படின்னா டக்குன்னு கரைஞ்சு போயிடுது. அதுலேயும் நம்மளால் மணி சேவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி லிக்விடாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் நிறைய வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டாக வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இந்த பேஸ்ட்டும் அப்படி தான். பேஸ்ட்டும் வந்து
வந்து பல்காக நான் வாங்கி வச்சுக்கிறது. அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், யார் எப்படின்னு தெரில, நான் இப்படி தாங்க. சாப்பிட்ற பொருள் மட்டும்தான் குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குவேன். எக்ஸ்பைரி டேட் எல்லாமே பார்த்து வாங்குவேன். இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கெல்லாம் வாங்குற லிக்விட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக பார்த்து வாங்க மாட்டேன். ரேட்டு மட்டும் கம்மியாக இருக்குதுன்னு தான் பார்த்து வாங்குவேன். இப்போ அடுத்ததாக நீங்கள் ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் எங்கெல்லாம் உங்களுக்கு மளிகை சாமான் கிடைக்குமோ அங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கேயும் நம்ம வந்து மணி சேவ் பண்ண முடியும். நீங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்க அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4000 5000 கிட்ட ஆகும். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு டிமார்ட் ஒன்று தாங்க. அங்கே தான் நான் போய் இதெல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 2500 கிட்ட ஆகியிருந்தேன். அந்த பில் வேணால் நான் கடைசியில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க வந்து இது மட்டும் இல்லாமல் சாக்லேட்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அதுவும் இது கூட இன்க்ளூட் ஆயிரும். இது கூடயே இன்னும் ஒரு சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஸ்மார்ட்டாக நம்ம எப்படி ஷாப்பிங் பண்ணுறது கம்மி பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் எப்போ வெளியில் போனாலுமே குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மளோ வந்து வீட்லேயே சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம பசியோடு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போனால் எனக்கு பசிக்குதும்பாங்க. நமக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு தோணும். அப்புறம் இன்னும் நமக்கு செலவு அதிகமாக தான் ஆகும். எப்பவுமே நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா வீட்லேயே ஏதாவது சாப்பிட்டு போயிடணும், இல்லை வீட்டிலேருந்து ஏதாவது கொண்டுட்டு போயிடணும். எப்போயாவது ஒரு நாள் தானே நம்ம வெளியில் போகிறோம், குழந்தைங்க சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். பட் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பல்க் பேக். இதை பற்றி நான் முன்னாடியே வந்து சொல்லிட்டேன். எந்த ஒரு திங்ஸ் வந்து வாங்குறதா இருந்தாலும் பல்காக வாங்கினீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபா வந்து மீதியாகும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பொருள்லையும் வந்து 10 ரூபாய் 20 ரூபா மிச்சப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு 500 ரூபாயாவது சேவ் ஆகும் இல்லைங்களா? அதனால் இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி அண்ட் சேவிங். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சாப்பிட்ற பொருள் மட்டும்தான் குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து வாங்குவேங்க. மற்றதெல்லாம் வந்து நான் விலை வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி தான் பார்த்து வாங்குவேன். இப்போ நீங்கள் டிமார்ட்டே வந்து போகிறீங்க அப்படின்னா விலை கம்மியாக இருக்கிற பொருளெல்லாம் வந்து பின்னாடி வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய பிராண்டடெல்லாம் வந்து முன்னாடி வச்சுருப்பாங்க. அதனால் ஒவ்வொன்றா வந்து பார்த்து தான் வந்து டிமார்ட்டில் வந்து எடுக்கணும். அடுத்ததாக டிமார்ட்டில் ட்ரம்மில் வந்து நிறைய லூஸில் வச்சுருப்பாங்க. இந்த பருப்பு வகைகள், இந்த கோதுமை மாவு இதெல்லாம் வந்து அதில் நீங்கள் வாங்கினீங்களாலும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் பேக்கெட்டில் வாங்குறத விட இந்த மாதிரி லூஸில் வச்சுருக்கிறத வாங்கினீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்க அப்படின்னா, இப்போ ரிலையன்ஸ் மால் போகிறீங்க இல்லை டிமார்ட்டே வந்து போகிறீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நார்மலாக பெரிய பெரிய பிராண்டோட மளிகை சாமானோட ப்ரைஸும் அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டும் வந்து அதில் இருக்கிற ப்ரைஸும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கலாம். அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை தான் நான் சொல்கிறேன். அடுத்து எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பல்க் பேக் வந்து வாங்குறீங்கன்னா அதில் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். இது டிமார்ட்டுக்கு ப்ரொமோஷனலாக கிடையாதுங்க. உங்களுக்கு எங்கே வாங்க தோணுதோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு பக்கத்தில் இந்த கடை தான் இருக்குது. அதனால் நான் இங்கே போய் வாங்கிக்கிறது. ஃபஸ்ட் டைம் நான் டிமார்ட் போகும்போது கடை ரொம்ப பெருசாக இருக்குது, இங்கே கண்டிப்பாக ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை போகும்போது அங்கே நிறைய பிராண்டில் வந்து இருக்குதுங்க. ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பிராண்டடெல்லாம் வந்து முன்னாடி வச்சுருக்காங்க. நம்ம முன்னாடி இருக்கிறது வாங்காமல் நல்லா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மணி சேவ் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பில்லை எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 2445 ரூபாய் வந்திருக்குதுங்க. கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா 835 ரூபாய் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200-300ஆவது நான் சேவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த பொருளெல்லாம் நான் வாங்கும்போதே எங்கே 4000 கிட்ட வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தேன். சரி, ஓகே. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.